ஆண்டவருக்கு கனத்தை சேர்க்கணுமா கனவீனத்தை சேர்க்கணுமா? ஆமென். இந்த ஒரு கதை ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் சண்டை. நடுவில் மாட்டினது யார்? யோபு. ஆண்டவர் என் பிள்ளை நிலச்சி நிற்பான்றார். யோபு நீர் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கிப்பாரோ அவன் பிடுங்கிட்டு ஓடிடுவான்றான். இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை. நடுவில் மாட்டினது யார்? யோபு. இப்போ அவர் சொல்கிறார், அந்த கான்செப்ட் புதுசாக இருந்துச்சு. இப்போ யாரை நம்ம ஜெயிக்க வைக்க போகிறோம்? கர்த்தரை தூஷித்து ஜீவனை விட்டு பிசாசு ஜெயிக்க வைக்க போகிறோமா? இல்லை கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி உத்தமத்தில் உறுதியாக நின்று ஆண்டவரை ஜெயிக்க வைக்க போகிறோமா? இதுதான் சப்ஜெக்ட். இதுதான் இப்போ நடக்க வேண்டிய விஷயம். என்ன நடக்க போகுது? இப்போ ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான். பலவீனமாகுது, பிள்ளைகள் மறிக்கிறாங்க, சொத்து பத்து போகுது, ஆடு மாடுகள் போகுது, எல்லாம் போகுது, மனைவியும் போகிறாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் அவன் தன் உத்தமத்திலே நிற்கிறான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை ஜெயிக்க வைக்கிறவனாக இருக்கிறான். சண்டை வருமா? வரும். மனக்கசப்பு வருமா? வரும். சில நேரங்களில் பிரச்சனை வருமா? வரும். எல்லாம் வரும். ஆனால் நம்ம அதை எப்படி மேற்கொள்ள போகிறோம்? கர்த்தருடைய கிருபையை கொண்டு சமாதானமாக அதை மேற்கொள்ள போகிறோமா? இல்லை பிசாசை கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெயிக்க வைக்க போகிறோமா? யாரை ஜெயிக்க வைக்க போகிறோம்? நீங்கள் சண்டை போட்டீங்க, பொறாமப்பட்டீங்கன்னா பிசாசு என்ன செய்கிறீங்க? ஜெயிக்க வைக்கிறீங்க. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமானா பிசாசு என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு கனவீனத்தை, வெட்கத்தை என்ன செய்கிறோம்? உண்டு பண்ணுகிறோம்.